திமுக அரசு நாங்கள் வந்தால் இந்த மணிகளை கைது செய்வோம், அனைத்து அமைச்சர்கள் ஊழல் செய்தவற்றை மீட்போம், நாங்கள் எதுவுமே நடக்கலை, எல்லார் மேலேயும் டிவிஎஸ்சியோ சிபிசிஐடியோ ரைடு போவாங்க, தகவல்களை வச்சுப்பாங்க, அப்புறமாக பங்காளிகள் பேசிக்கொண்டு பாஜகவை தோற்கடிக்கிறதுக்காக வேலை செய்கிறாங்க. இதுதான் நடக்குது. பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ சீமானுக்கு ஆதரவாக இன்டைரக்டாக பேசிட்டு திமுகவுக்கு போட்டால் கூட பரவாயில்ல, பாமகவுக்கு போடாதீங்கன்னு அங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொன்னார். அதிமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கொள்கைக்கு எதிராக போகிறது. எனவே இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக இபிஎஸ் செய்த துரோகம், இந்த அதிமுக வாக்காளர்கள் பாமகவுக்கு போட்டு காட்டி நிரூபிக்கிறது. இங்கேருந்து பக்கத்தில் போனீங்கன்னா சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பொன்முடி அவர்கள் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்கார். ஆனால் இந்த அரசு, திமுக அரசு, அரசின் சொத்தை ஒரு திமுக கட்சியின் தலைவர் இன்றைக்கு அதிக அமைச்சராக இருக்கிற ஆக்கிரமிச்சதை மீட்கிறதுக்கு எந்த வேலையும் செய்யல. பெரம்பூரில் எந்த நிறுவனம் அதை கட்டியதோ அதுதான் 600 கோடி ரூபாய்க்கு நாங்கள் இங்கே நந்தம்பாக்கத்தில் வந்து ஃபின்டெக் சிட்டியை கட்டுது. அப்போ நீங்கள் அந்த பில்டிங்கை அதை வச்சு ஐ திங்க் எனக்கு ஞாபகம் சரின்னா சிவகார்த்திகேயன் மாவீரன் ஒரு படம் எடுத்தார். அப்படின்னா நீங்கள் அந்த பில்டிங்கில் போய் தங்குங்கன்னு அந்த எம்எல்ஏ மந்திரியை சொல்கிற மாதிரி படம் ஹிட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அது கூட ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுச்சான்னு தெரியல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடியின் ரஷ்யா பயணம், இந்த பயணத்தில் என்னென்ன விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? மெயினாக கிட்டத்தட்ட நமக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னு வச்சு 2 விஷயங்கள் நமக்கு ரஷ்யா கிட்ட. அதாவது இப்போ தான் அமெரிக்கா நமக்கு வந்து ஆயுதம் கொடுக்குது. அதுக்கு முன்னாடி ரஷ்யா என்பது நம்முடைய நெருக்கமான தோழன். ஆரம்ப காலம் முழுவதாக பிஓகே இந்தியாவிற்கு சொந்தம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தம்ங்கிற நிலைப்பாடு எடுத்தவங்க. அதே போல் ஆயுதங்கள் நமக்கு எல்லா நேரத்திலும் கொடுத்தவர்கள். அதே மாதிரி இந்தியாவும் ரெசிப்ரோக்கலாகவும் செஞ்சுருக்கு. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் ரஷ்யா உடஞ்சப்ப அவங்களுடைய ரூபிள் மதிப்பு தரைமட்டமானது. மொத்த இந்தியா, இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் இருந்த கடனை சில 1000 கோடிகளில் நம்ம அடைச்சிருக்கலாம். ஆனால் பல காலத்தில் லட்சம் கோடிகளுக்கு மேலே இருந்தது. வேண்டான்னு சொல்லிட்டு அது செட்டில் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நட்பை தொடர்கிறோம். இப்பயும் நமக்கு S-400 அந்த பிளேன் இது ஹெலிகாப்டர் கொடுத்தாங்க. அது மிக அற்புதமான பிளேன். ஸோ அதெல்லாம் தான் நம்மளுடைய இதை பண்ணுது. ஸோ ஒன்று ஆயுதம். இதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட மிக அதிக அளவில் உங்களுக்கு இது இருக்கு, பெட்ரோலியம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இங்கே கல்ஃப்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். சவுதி அரேபியா, ஈராக், ஈரான் இந்த மாதிரி நாடுகளில். ஐரோப்பியர்கள் சற்றே குறைந்த விலையில் அங்கேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த உக்ரைன் போரை வைத்துக்கொண்டு ஐரோப்பிய நாடுகளை வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா நேட்டோ மூலமாக தடை போட்டதுனால அவங்களுக்கு எங்கேயாவது வித்தானுன்னு ஒன்று நாங்கள் 35% கம்மியாக தரோம். நாங்கள் இப்போ அது குறைஞ்சி போய் 15% கீழே வந்துருச்சு. சவுதியும் நமக்கு குறைச்சி தருது. ஸோ இப்போ நமக்கு அன்றைக்கி குறைஞ்ச ரேட்டில் அவங்க கொடுத்தாங்க. உடனே மற்ற நாடுகள் சொன்னாங்க. உடனே நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்றைக்கு உலக அளவில் மிக மதிப்புள்ள ஒரு ஃபாரின் மினிஸ்டராக அவர் போற்றப்படுகிறார். ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு முறை அவரை வந்து விமான நிலையத்தில் வரவேற்றார். ஸோ அப்படி அளவுக்கு போற்றப்படுகிறார். அவர்கிட்ட வந்து நீங்கள் ரஷ்யாவில் வாங்குறீங்களேன்னு கேட்ட உடனே, நீங்கள்லாம் ஒரு நாளில் வாங்குறத நாங்கள் ஒரு மாதத்தில் கூட வாங்கலை, நாங்கள் வாங்குறது ரொம்ப குறைச்ச கண்டென்ட், எங்களை பற்றி அனாவசியமாக சொல்ல வேண்டாம், நாங்கள் 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுக்கு எங்கள் தேவைக்கு பார்க்கணும் அப்படின்ன உடனே வாயை மூடிட்டு அடங்கிட்டாங்க. அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பிய கண்ட்ரிகளாக இருக்கட்டும். அதனால இந்தியா வந்து எப்போ எக்கனாமிக் வெல்த்தில் அதிகமாகிட்டு நம்ம அவங்க நாட்டு பொருளை வாங்கினா தான் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும். இன்றைக்கி அவங்கள்ட்ட இருந்து அவங்க டாலராக வச்சுருக்கிற அத்தனை ரஷ்ய சொத்துக்களையும் அமெரிக்கா முடக்கிடுச்சு. ஸோ அதனால ரூபிளாகவோ இந்திய ரூபாயிலையோ வாங்கிக்கன்னாங்க. அவங்க நடுவில் யூவானில் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்தியா இப்போ வந்து நீங்கள் உங்ககிட்ட டெபிட் கார்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடியெல்லாம் மாஸ்டர் விசா கார்டுன்னு இருக்கும். இப்போ ஒரு முறையும் நீங்கள் அந்த கார்டை கொண்டு போய் எங்கேயாவது தேய்ச்சிங்கன்னா அதில் 1000 ரூபாய்க்கு ஒரு 1/4 பைசாங்கிற அளவில் உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம். இப்போ ரூபே கார்டுன்னு ஒன்று இவர் அறிமுகப்படுத்தின உடனே அது வெளிநாட்டுக்கு அந்த பணம் போகலை. இன்றைக்கி டெபிட் கார்டில் ஆல்மோஸ்ட் 70% டெபிட் கார்டு ரூபே கார்டு ஆயிடுச்சு. ரூபே கார்டுகளை இன்னைக்கு 25 நாடுகள் ஏற்றுக்கொள்கின்றன. ஸோ இப்போ இந்தியா இனிமேல் தேவையில்லாமல் பணத்தை கொடுக்க வேண்டாம். இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்டெபிலைஸ் ஆகும். இப்போ இவர் போகிறது மெயினாக பெட்ரோலியம் இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கணும்னு பார்க்கறதுக்கு, ஆயுதங்கள். அடுத்தது நமக்கு அவங்கள்ட்ட நிறைய பெட்ரோலியம் வாங்கிறதுனால அவங்களோட நம்மளுடைய இம்போர்ட் அதிகமாக இருக்குது. ஸோ வேறு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா இங்கேருந்து, இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறார். இதோட வந்து உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு
உலகத்துக்கு உக்ரைனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யா கிட்ட நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு உலகத்தில் ஒரு தலைவர் இருக்காருன்னா அது மோடி தானே அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மதிப்பை அவர் உருவாக்கியிருக்கார். அதனால அது நடக்கும். இதே போல் பக்கத்தில் எடுத்திங்கன்னு இங்கிலாந்து தேர்தலில் லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருக்கு. அடிப்படையில் லேபர் பார்ட்டி கிட்டத்தட்ட சில லண்டன் பகுதிகளில் பாகிஸ்தானிலிருந்து குடியேறியவர்கள் போனதுனால ஓட்டு வாங்கிறதுக்காக ஓட்டு வங்கி அரசியல் என்ற பெயரில் இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க. காஷ்மீரை உட்காந்து காஷ்மீரில் இது நடத்தணும் அதெல்லாம். ஆனாலும் ஜெய்சங்கர் போன்றவர்கள் இருக்கும் பொழுது நமக்கு ஐரோப்பாவில் சப்போர்ட் வேணும், நமது ரஷ்யாவோட சப்போர்ட்லாம் நமக்கு இருக்கிறப்போ மிக நிச்சயமாக அடக்க முடியும். இது ஒரு திட்டமிட்ட பயணம். போன வாரம் அங்கே வேற ஒரு மீட்டிங் நடந்தப்போ இவர் போகாமல் தவிர்த்துட்டார். ஸோ வெளியுறவுத்துறையில் கடந்த 10 வருஷத்தில் இந்தியா சாதித்துள்ளது மிக அற்புதம். அது தொடருங்கிறது இது உறுதிப்படுத்துகிறது. மேதா பட்கர் அவர்கள் டெல்லி ஹைகோர்ட் 10 லட்சம் அபராதமும் 5 மாத சிறை தண்டனையும் வழங்கியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது குஜராத்தில் நர்மதா அணைன்னு மிகப்பெரிய அணை கட்டப்பட்டது. அதற்கு எதிராக நர்மதா பச்சாவ் அந்தோலன், நர்மதை அணை எதிர்ப்பு குழு என்று ஒரு பெரிய குழுவை வச்சுக்கிட்டு வெளிநாடுகளிலிருந்து பணம் வாங்கி கொண்டு செயல்பட்டவர். இவர் இடதுசாரியை சேர்ந்தவர். மேதா பட்கர் மிகப்பெரிய போராளியாக இடதுசாரிகளால் ப்ரொஜெக்ட் செய்யப்படுபவர். அப்போ என்ன பண்ணார்னா, அங்கே இன்னொரு என்ஜிஓ மூலமாக சக்சேனா என்பவர், இப்போது அவர் டெல்லி லெப்டினன்ட் கவர்னராக இருக்கிறார். அவரை பற்றி அவதூறுகளாக பல விஷயங்களை போட்ட உடனே இவர் மேல குஜராத்தில் வழக்கு போட்டார். உடனே குஜராத்தில் கேஸ் நடந்தால் எனக்கு சரியான தீர்ப்பு கிடைக்காதுன்னு டெல்லிக்கு மாற்றணும்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இடதுசாரிகள் தனக்கு வேணும்னா என்ன வேணால் செய்வாங்க. ஸோ இப்போ டெல்லி ஹைகோர்ட்டு மிக தெளிவாக இவர் திட்டமிட்ட அவதூறு செய்துள்ளார். அதனால இந்த இடதுசாரி சுற்றுச்சூழல் போராளியான மேதா பட்கர் 10 லட்சம் ரூபாய் அபராதமும், அபராதம்னா இது மான நஷ்ட ஈடு கொடுக்கணும், அது தவிர 5 மாதம் சிறை தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க. அவர்கள் பல விஷயங்கள் இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர்கள் வச்சு வாதாடி பார்த்தோம், நடக்கலை. இப்போதைக்கு அதை நிறுத்தி வச்சிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணுறதுக்கு. இந்த அவதூறுகள் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தினந்தோறும் அவதூறுகள் பரப்பப்படுகிறது. அதே செய்தியை கொஞ்சம் தன்னுடைய சொந்த வார்த்தையில் பிஜேபியை சேர்ந்தவன் திமுகவை பற்றி எழுதுனா கைது பண்ணுறாங்க, கேஸ் போடுறாங்க. ஆனால் பிஜேபியை பிரதமரை கொல்லலாம்னு பேசினவங்களை கூட, ட்வீட் போடுறவங்களை கூட ஜாதி ரீதியாக பேசுவது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக திமுக ஐடிங் விங்கில் நடக்குது. ஸோ இது ஒரு அவதூறு பேச்சுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இனிமேல் அமையும். அண்ணாமலை போன்றவர்கள் தங்களை பற்றி அவதூறு செய்பவர்களை எதிர்த்து வழக்கு போடணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக அமையும். இபிஎஸ் பற்றி எல்லா உண்மையும் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும், துரோகின்னு சொல்வதை மட்டும் விட்டுவிடாமல் அவர்கள் மீது இடி, இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் ஏவி விடுறேன்னு சொல்லிட்டு பெங்களூர் புகழேந்தி சொல்லியிருக்காரு. 2 விஷயம் இதில் இருக்குது. பெங்களூர் புகழேந்தி சொல்கிறத இப்போ பார்க்கணுமான்னு தெரியல. பட் இப்போ இபிஎஸ் என்ன செய்தாருங்கிறது எல்லாரை விட அதிகமாக முதல் ஸ்டெப் எடுக்க வேண்டியது மு.க. ஸ்டாலினுடைய திமுக தமிழக அரசு. அவங்கக்கிட்ட தான் சிபிசிஐடி இருக்குது, டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் ரெய்டு வந்தவுடன், அதாவது பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா பெரிய அமைச்சர்கள் வீட்டுக்கும் முன்னாடியே ரெய்டு போனாங்க. வேலுமணி, தங்கமணி, எல்லா மணி மேலேயும் போனாங்க. இப்போ அப்படி போய் அங்கே இதை பிடிச்சோம் அதை பிடிச்சோன்னு அறிக்கையை விட்டு அதை வச்சு பஞ்சாயத்து தேர்தல் ஜெயிச்சாங்க. ஆனால் ஒருத்தர் மேலே கூட ரெய்டு போடலையே. நமக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தேர்தல் இடைத்தேர்தல் அப்போ யூஸ் பண்ணிப்பாங்க, கொடநாடு உட்பட எல்லாத்தையும். ஆனால் அதற்கு பிறகாக வழக்கு போட மாட்டேன், நீ பிஜேபியோட சேராத, ஓட்டை பிரி அப்படின்னு 2 பேருக்குள்ள பங்காளிகளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு தெரியல. இபிஎஸ் பாஜக மோடி அவர்கள் சார்பாக பாஜக தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி இருக்கணும், மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் சசிகலா ஜெயிலுக்கு போன நிலையில் இவர் வந்த பிறகு ஓபிஎஸ் அணியில் இவருக்கு சேர்றதுக்கு உதவி செய்துள்ளார்கள். எனவே பிஜேபிக்கு துரோகம் செஞ்சிருக்கார். அதெல்லாம் கூட பரவாயில்ல, அரசியல்னு சொல்லிடலாம். பிஜேபிக்கு எம்ஜிஆர் ஃபார்முலா, ஜெயலலிதா ஃபார்முலா படியாக சட்டசபையில் 3 1 பங்கு சீட்டு, இது இதில் பாராளுமன்ற தேர்தல் 3 2 சீட்டு கொடுக்குற முறையில் பண்ணி கூட்டணி வச்சிருந்தா இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 30 சீட்டில் திமுக தோத்துருக்கலாம். ஆனால் கூட்டணி வைக்காம இவர் செய்தது தமிழக மக்களுக்கு மாத்திரம் இல்லை, எம்ஜிஆர் இந்த கட்சியை நிறுவிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு அவர் துரோகம் செஞ்சிருக்கார். ஏன்னா எம்ஜிஆராக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், 2 பேருமே திமுகவை தீய சக்தி, எஸ்பெஷலி அந்த குடும்பம் தீய சக்தி,
கருணாநிதி குடும்பத்தை தீய சக்திம்பார். ஐ மீன் ஜெயலலிதாவுடைய பேச்சு தெரியும். அப்பா முதலமைச்சர், பையன் உதவி முதலமைச்சர், மருமகன் இதில் டெல்லி அமைச்சர், இன்னொரு மகன் டெல்லி அமைச்சர் அப்படின்னு அவர் பட்டியெல்லாம் போகும். ஐ மீன் மகளின் மனம் கவர்ந்த நண்பர் அப்படின்லாம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்படி வைரலாக பேசி இப்போ திமுகவுக்கு உதவி செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக ஐ மீன் எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக போட்டி போடுற பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ சீமானுக்கு ஆதரவாக இன்டைரக்டாக பேசிட்டு இருக்கு. திமுகவுக்கு போட்டால் கூட பரவாயில்ல, பாமகவுக்கு போடாதீங்கன்னு அங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதிமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கொள்கைக்கு எதிராக போகிறார். ஸோ ஏன்னா அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் ரெண்டு வகை. ஒன்று உங்களுக்கு காமராஜரிடமிருந்து இவருக்கு வந்ததுன்னா அவங்க இந்திய தேசியம் பேசுகிறவங்க, அது பெருமளவில் பிஜேபிக்கு போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். மீதமுள்ளவர்கள் திமுக தீய சக்தி பிடிக்காது என எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வழி வந்தவர்கள். இப்போ அதை மீறி பாமகவுக்கு போடக்கூடாது என்னானாலும் இவர் பேசின இவரோ இவருடைய கட்சியின் முக்கிய தலைவர்கள் பேசிட்டாங்கன்னா இதை விட எதுவுமே இருக்காது. இன்னொன்று விக்கிரவாண்டியில் திமுக செஞ்சிருக்கிறது, ஒரு திமுக எம்எல்ஏ ஐ திங்க் திருத்தணி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், ஒரு மீட்டிங் போட்டு உள்ளுக்குள்ள வன்னியர் ஜாதி பெண்களை வச்சுக்கிட்டு அதில் ஜாதிய ரீதியாக அப்படி ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். ஜாதியை வைத்து கொண்டு தேர்தலில் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு சின்ன தொகுதி, ஒரு 5 லட்சம் பேர் கொண்ட ஒரு தொகுதிக்கு 30 அமைச்சர்களும் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரதான எதிர்கட்சி அதிமுக நிற்கவே இல்லை. அதற்கு அடுத்தது இன்னைக்கும் துணை முதல்வர் போஸ்டில் வெயிட்டிங்கில் இருக்கிற உதயநிதி அவர்களும் அங்கே இருக்கார். ஸோ இப்படி ஒரு சின்ன இடைத்தேர்தலுக்கு போகிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை 30-40,000 லீடுக்கு மேலே தாண்டலன்னு சொன்னால் அது 2026 எந்த ஒரு திமுகவிற்கு தனி கட்சி ஆட்சி என்பதற்கு முடிவு என நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இதில் பக்கத்தில் விக்கிரவாண்டியிலேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. நம்ம கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்த பக்கம் மரக்காணம் ரெண்டுமே ரொம்ப கிட்ட தான். இங்கே போன வருஷம் மரக்காணத்தில் 22 பேர், பக்கத்து சில ஊர்களோட 40 பேர் கிட்டத்தட்ட கள்ளச்சாராய மரணத்தில் செத்தாங்க. இந்த வருஷம் 69 பேர் செத்துருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ விக்கிரவாண்டியில் மிக நிச்சயமாக பாமக அதிமுக ஆதரவாளர்கள் பாமகவுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் திமுகவை இந்த ஆட்சி செய்த அவலங்களை ஏற்கவில்லைன்னு காட்டி லீடு குறைஞ்சாலே போகும். ஜெயிக்கிறது எளிதில்லை. ஏன்னால் தமிழகத்தில் நீதியையும் அரசியலையும் ஜெயிக்குங்கிற பணபலம், இதற்காக ஸ்பெஷல் ஃபார்முலாலாம் இவங்க வச்சுருக்காங்க. திருமங்கலம் ஃபார்முலாவில் ஆரம்பித்து ஈரோடு ஃபார்முலா பட்டி கட்டுறது போய் இப்போ வீட்டுக்குள்ளேயே புட்டி வச்சு பேசுகிற ஃபார்முலா வரைக்கும் இப்போ விக்கிரவாண்டியில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால நிதி பலம் மிகப்பெரிய அளவில் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஓட்டிற்கு 4,000 ரூபா வரைக்கும் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது தவிர தினந்தோறும் காலையில் சாப்பாடு மத்தியானம் அனுப்புகிறாங்கலாம் கேள்வி வருது. ஸோ இப்படியெல்லாம் புது ஃபார்முலா பண்ணுறப்ப ஜெயிக்கிறது எளிது கிடையாது. ஆனால் ஓட்டு வித்தியாசம் பெரிய அளவில் வரலன்னு சொன்னாலே 2026 திமுகவோ அதிமுகவோ இனி எந்த கட்சியுமே தனி மெஜாரிட்டி ஆட்சிங்கிறது கிடையாது. 2006 திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் என்ற பெயரோடு இன்றைக்குமே எடுத்துக்கங்களேன். இந்த 21 தேர்தலில் அவங்க வாங்கின ஓட்டு 19 வாங்கினதோட 9% குறைஞ்சி போச்சு. 43% அப்போ மைனாரிட்டி ஓட்டு தான். 50% கீழான ஓட்டை வாங்கியிருக்கீங்க. அதில் உங்கள் கட்சி வாங்குறது 30%. அப்போ 70% மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார், திமுகவுக்கு எதிராகத்தான் இருக்காங்க. இப்போ உங்கள் கூட்டணி சார்பாக இன்னொரு 13% வாங்கினா ஏன் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க? மாநிலத்தில் சுயாட்சினா அது என்ன? சுயாட்சின்னா என்ன? கூட்டணி கட்சினா பங்கு கொடுக்கறதுக்கு பேர் சுயாட்சி கிடையாதா? மாநிலங்களுக்கு பவர் கொடுக்கறது தான் சுயாட்சி. கூட்டணி ஆட்சிகள்ங்கிறது வைக்கல. கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட்டணிகளை சேர்த்து கொள்ளலன்னா அது ஜனநாயக விரோதம் தான். எனவே இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக இபிஎஸ் செய்த துரோகம் எப்படி நடக்க அதை அதிமுக வாக்காளர்கள் பாமகக்கு போட்டு காட்டி நிரூபிக்கணும். இப்போ பெங்களூர் புகழேந்தி சொன்னது போல் அண்ணாமலை அவர்கள் இடியை திருப்பத்துக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இல்லை சார், இடி ரெய்டுங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முன்னாள் ஐடி அதிகாரி பேசுவார், நம்ம சேனலில் கூட பேசியிருக்கார். அவர் என்ன சொல்லுவார்னா, அவங்க ஒரு ரெய்டுக்கு போனால் அந்த இடத்துல மிக நிச்சயமாக ஒரு பெரிய தொகையோ டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் போக முடியும். சரி, அப்படி ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு 3 இடத்துல கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மேலேருந்து பர்மிஷன் கிடையாது. அவங்க சீக்கிரசி வச்சுக்கிட்டு நிச்சயமாக அங்கே பணம் இருக்குது அப்படிங்கிற
மாதிரி உள்தகவல் வந்தப்புறம் தான் போக முடியும். சும்மாவனும் போச்சுன்னா அது நடக்காது. இப்போ டிவிஎஸ்சி வச்சிருக்கிற திமுக ஏன் போகலை? இப்போ இல்லை, போய் பிடிச்சதுக்கு மேலே ஏன் வழக்கு போடல? இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் அவர் 100 கோடி ரூபாய் 22 ஏக்கர் நிலத்தை யார்கிட்டயோ பண்ணதில் ஊழல்னு ரெய்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 80 கோடி 100 கோடி ரூபாய் உள்ள லேண்டு, கரூர் பைபாஸ் ரோடில் இருக்கிற லேண்டை வெறும் 10 லட்ச ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணார் செந்தில் பாலாஜி. சரியா? 10 லட்ச ரூபாய்க்கு 80 கோடி லேண்டை இது பண்ணிட்டு 300 கோடி ரூபாய்க்கு பெரிய அரண்மனை கட்டினார். அது பேரில் டிவிஎஸ்சி வழக்கு போடலைங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப தூரம் இல்லைங்க, நம்ம இங்கே இருக்கிறது இப்போது கிண்டியில் இருக்கோம். இங்கேருந்து பக்கத்தில் போனீங்கன்னா சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பொன்முடி அவர்கள் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்கார். இதுக்கு பேரில் கீழ் நீதிமன்றம் முதல்ல விடுவிச்சது, திருப்பி அது தப்புன்னு போட்டாங்க. இப்போ திருப்பி நீதிமன்றம் விடுவிச்சிருக்கு. ஆனால் இந்த அரசு, திமுக அரசு, அரசின் சொத்தை ஒரு திமுக கட்சியின் தலைவர் இன்றைக்கு அதிக அமைச்சராக இருக்கிற ஆக்கிரமிச்சதை மீட்கிறதுக்கு எந்த வேலையும் செய்யலை. ஸோ இது எல்லாமே இதை பற்றி உயர்நீதிமன்றமும் கமெண்ட் அடிச்சிச்சு. டிவிஎஸ்சி என்பது தன்னுடைய கட்சிக்கு தேவைக்கேற்ப நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதனால மிக நிச்சயமாக புகழேந்தி சொல்றது நடந்தால் நல்லது தான். பட் அதை விட இங்கே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் நடந்த விஷயங்கள், ஊழல்கள் ஒன்று எடுத்துக்கங்க. ரேஷனில் ஊழல்னு சொல்லி ஒரு கம்பெனி பேரை நாமக்கல்ல சேர்ந்த ஒரு கம்பெனி பேரில் சொன்னாங்க. அடுத்தது நம்ம பெரம்பூரில் ஒரு பில்டிங்கில் அவங்க கட்டின பில்டிங்கில் இருந்து இதெல்லாம் அப்படியே பூச்சிகள்லாம் விழுகுது, பில்டிங் சரியாக கட்டப்படலன்னாங்க. இப்போ அதே நிறுவனம் தான் யார் ரேஷன் கடையில் இபிஎஸ் காலத்தில் சப்ளை பண்ணாங்களோ அதே நிறுவனம் தான் இன்றைக்கும் சப்ளை பண்ணுது. முதல் ஆண்டில் பொங்கல் பொருள்னு கொடுத்தப்போ மிளகாத்தூளுக்கு போல மரத்தூளை கொடுத்தார்கள் என்று வீடியோக்கள் ஜூனியர் விகடன் வீடியோ காணொலியில் வந்துச்சு. எதுக்காக அந்த கம்பெனிக்கு இன்னும் கொடுத்துட்ருக்கீங்க? இதுக்கு அடுத்தது அவங்க வெள்ளப்பொடி அது பாகு மாதிரி இதை ஓடிச்சுன்னாங்க. அதை குஜராத்லேருந்து வாங்குறாங்க. இந்த வருஷம் சர்க்கரையை கொடுக்குறாங்க. பொங்கல்னு சொன்னால் போன வருஷம் சர்க்கரையை கொடுக்குறாங்க. யாராவது சர்க்கரை பொங்கல் தான் பண்ணுவாங்க. அதை கூட குஜராத்லேருந்து வாங்கினாங்கன்னு செய்திகள் வந்தது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தா அந்த பெரம்பூரில் எந்த நிறுவனம் அதை கட்டியதோ அதுதான் 600 கோடி ரூபாய்க்கு நாங்கள் இங்கே நந்தம்பாக்கத்தில் ஃபின்டெக் சிட்டியை கட்டுது. அப்போ நீங்கள் அந்த பில்டிங்கு அதை வச்சு ஐ திங்க் எனக்கு ஞாபகம் சரின்னா சிவகார்த்திகேயன் மாவீரன் ஒரு படம் எடுத்தார். அப்படின்னா நீங்கள் அந்த பில்டிங்கில் போய் தங்குங்கன்னு அந்த எம்எல்ஏ மந்திரியை சொல்கிற மாதிரி படம் ஹிட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அது கூட ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணச்சான்னு தெரியல. ஆனால் இன்று வரை அந்த கம்பெனி பேரில் நடவடிக்கை எடுக்கல. ஒரு 4 நாட்கள் முன்னாடி அந்த பெரம்பூர் பில்டிங்கில் ஒரு லிஃப்ட் ஷாஃப்ட் விழுந்து ஒருவர் இறந்து போயிருக்கார். ஸோ திமுக அரசு நாங்கள் வந்தால் இந்த மணிகளை கைது செய்வோம், அனைத்து அமைச்சர்கள் ஊழல் செய்தவற்றை மீட்போம், நாங்கள் எதுவுமே நடக்கலை, எல்லார் மேலேயும் டிவிஎஸ்சியோ சிபிசிஐடியோ ரைடு போவாங்க, தகவல்களை வச்சுப்பாங்க, அப்புறமாக பங்காளிகள் பேசிக்கொண்டு பாஜகவை தோற்கடிக்கிறதுக்காக வேலை செய்கிறாங்க. இதுதான் நடக்குது. பொய்மையின் மொத்த உருவம் தான் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா துரோகின்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அவரோட சுயநலத்துக்காக அதிமுகவை தொடர்ந்து அழித்து கொண்டிருக்கும் துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் துரோகின்னு சொன்னது அண்ணாமலை, இப்போ இவர் தொடர்ந்து இவரும் துரோகின்ற வார்த்தை சொல்லியிருக்காரு. சார், அரசியல் மேடையில் பேசுகிற வார்த்தைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அரசியல்னு சொன்னாலே நான் வளரணும், இப்போ நீங்கள் வளரணும்னா இன்னொருத்தரை தள்ளி போடணும். ஆனால் இவர் அரசியலுக்கு எப்படி வந்தார்? அதாவது சசிகலா அம்மையாரால் அன்றைக்கு பதவிக்கு வர முடியாது என்ற சூழ்நிலையில் இன்னும் அந்த கூவத்தூர் பற்றி பேர் சொல்றதுக்கே கஷ்டப்படுற அளவில் கடந்த ஒரு ஊரும் கூவம் இல்லை, கூவம்ங்கிற வார்த்தை, கூவம் என்பது நல்ல ஆறோட பெயர். அதை கெடுத்தது கழக ஆட்சிகள். அதாவது இன்னைக்கு உங்கள் பக்கத்திலேயே கூட இந்த ஆறு போகுது, அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பிரிட்ஜெல்லாம் செம்பரம்பாக்கத்திலிருந்து வரும் தண்ணீர் போய் கடலில் கலக்கிறதுக்கு போகிற கெனால்ஸ். ஆனால் அவற்றையெல்லாம் சாக்கடையாக மாற்றியது கழக ஆட்சிகள். அவற்றையெல்லாம் ஆழப்படுத்தி ஒரு செக் டேம்ஸ் அங்கங்கே வச்சு தண்ணீரை சேர்த்து வைத்தால் தமிழகத்தில் நீர் தட்டுப்பாடு வராது. நீங்கள் போன மழையில் எல்லாரும் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டோம். இப்போ ஏப்ரல் மாதமே உட்காந்து மாம்பலத்தில் உள்ள ஃப்ளாட்ஸ்கள் லாரியில் தண்ணீர் வாங்குகிறார்கள்னு ஹிந்து பத்திரிகை 3ஆம் பக்கத்தில் போட்டாங்க. நல்ல வேளையாக உங்களுக்கு இது கோடை மழை வந்ததுனால பெரிய அளவில் லாரி தேவையில்லை, வாங்குகிற தேவை சென்னைக்கு தேவைப்படல. சார், இன்னைக்கு பெங்களூரில் மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஹைதராபாத்தில் அப்பப்போ தட்டுப்பாடு வரும். நீங்கள் அங்கெல்லாம் போனால் கூட எங்கேயுமே லாரி சப்ளையில் தண்ணி கிடையாதுங்க. மெட்ராஸில் மட்டும்தான் லாரி சப்ளை. ஏன்னா இந்த லாரிகளை நடத்துவது கழக கண்மணிகள், அதிமுகவாக இருக்கட்டும். ஸோ அந்த வியாபாரம் இங்கே நடக்குதுங்க. தண்ணிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்?
இங்கே இருக்கிற மேட்டூர் அணையில் தூர் வாரணும்னா 3000 கோடி ஆகும்னு போன வருஷம் சொன்னாங்க. எங்ககிட்ட பணம் இல்லைன்ட்டாங்க. கிருஷ்ணகிரி அணையுடைய ஹைட்டு 63 அடிங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஷட்டர் உடஞ்சி போய் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கொள்ளளவு மொத்த அளவு 53 அடின்னு பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க வந்து 3.5 வருஷம் ஆச்சு. ஏங்க 63 அடி டேமை 53ன்னு குறைச்சிட்டாங்க. இப்போ டேம் எல்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி விரிவாக இருக்கும். அதாவது மேலே போக அகலமாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி மேட்டூருக்கு தண்ணி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அது கூட கேஆர்எஸில் விடலைங்க. கேஆர்எஸில் 102 அடியை தொட்டுடுச்சு. அங்கே 45 டிஎம்சியில் 125 அடியில் 100 அடி தண்ணி இருக்குன்னா நம்ம கணக்கு பிரகாரம் 85%. ஆனால் இருக்கிற தண்ணி இப்போ தான் 35% தொட்டிருக்கு. மேலே போனால் டேம் இப்படி இருக்கும். அப்போது கிருஷ்ணகிரி அணையை 53 அடி 63லேருந்து 53ன்னு குறைச்சிட்டாங்க ஒரு ஷட்டர். ஏன் திருப்பி ஸ்ட்ரென்தன் பண்ணி முழுசாக ஆக்க வேண்டாமா? இது முல்லைப்பெரியாரை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 182 அடி கொள்ள உள்ளவில் 142 கொள்ளலாம் அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தால் கூட இன்னைக்கு வரைக்கும் கேரளா 136க்கு மேலே விட மாட்டேன்றாங்க. இன்னொன்று, அதை இடிச்சிட்டு புதிய அணை கட்டுவோம்னு சொல்லிட்டு சிபிஎம் சொல்லிட்டு இருக்கு. அதை எதிர்த்து இண்டி கூட்டணிங்கிற பேரை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணல. கர்நாடகா பார்த்தீங்கன்னா மேகதாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேகதாதுக்கு பதிலாக ராசிமணல் அணை கட்டணும். நான் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு என் சார்பாக நண்பர் எலிஃபண்ட் ராஜேந்திரன் போட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கர்நாடகாவும் தமிழகமும் ராசிமணல் அணை கட்டுவது நல்லது என்றால் அதை பரிசீலிக்கணும்னு தீர்ப்பு கொடுத்து 3 வருஷம் ஆச்சுங்க. ஒன்றும் நடக்கல. ஸோ தமிழகத்துக்கு வேணுங்கிற எதையுமே திமுக அரசு செய்யலாங்கிறது தான். நல்ல மழை வரும் பொழுது தண்ணீரை சேமிக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கூவமாக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே, கூவத்தூருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கூவத்தூரில் இவர் பலவிதமாக யூஸ் பண்ணிக்கிட்டார். பல நடிகைகள் பேரெல்லாம் அடிபட்டது. அதுக்குள்ளே போகல. அங்கே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தனக்கு ஆதரவை சேர்த்து இவர் பதவிக்கு வந்தார். அப்பொழுது அவர் வணங்கினார் என்பதை எப்படியெல்லாம் பேசினாங்க, தவழ்ந்த பாடின்னு சொல்லிட்டு திமுக சொல்லும். இப்போ உதயநிதி காலையும் கூட அவர்கள் கட்சி எம்எல்ஏக்கள் விழுகிறத பற்றி அவங்க கமெண்ட் அடிங்க. சுயமரியாதைங்கிறது இந்த 2 கட்சியிலுமே கிடையாது. ஆனால் துரோகம் என்ற வார்த்தையை தாண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த கட்சியை எப்படி நடத்திட்டு போனாங்களோ அந்த நிலைமையில் போனோம். ஏன்னா உங்களுக்கு 89 தேர்தலில் அதிமுக தோற்று போச்சு. ரெண்டாக பிரிஞ்சிருந்தது. உங்களுக்கு ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு ரெண்டாக போய் ஜெயலலிதா அணி சேவலோடும் அங்கே ஆரம் வீரப்பன் நெடுஞ்செழியனெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜானகி அம்மையாராக ஒரு பொம்மை தலைவராக வச்சுக்கிட்டு அவங்க நடத்தினப்பா அவங்க 10% ஓட்டு தான் வாங்கின உடனே ஜானகி அம்மையார் விலகி எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ அதுபோல் மீண்டும் அதிமுக மொத்தமாக ஒன்று சேரணும். பழையபடி ஒருங்கிணைந்த தலைவர் அப்படின்னு போட்டு ஓபிஎஸ்ஸை போட்டுட்டு நடத்துறது நல்லது. சசிகலாவிற்கும் மீன் வாய்ப்பு கொடுக்கறதுனா அவங்க பேசி பண்ணணும். ஆனால் சசிகலாவும் வெறும் அறிக்கையை தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கட்சியை இது பண்ணுறதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு மிடாஸ்லேருந்து சப்ளை கிட்டத்தட்ட 3இல் 1 சாராய பாட்டில் மிடாஸ் ஆலையிலேருந்து வருது. எனவே இவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆட்சியின் பலத்தால் ஸ்டாலின் சொல்வதை கேட்பதற்குத்தான் அதிமுக இபிஎஸ் செயல்படுகிறாரோன்னு பயம் வருது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பெருமைக்கு மிக்க நன்றி சார்.